வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தினை அரிசி இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ போல் தினை அரிசி வாங்கியிருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது 2 மணி நேரம் ஊறினா தாராளமாக போதும். இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியவே நம்ம இதுக்கு ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு திருப்பி இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச மாவை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடியில் ஒட்டிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அப்பப்போ அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலாக காஞ்சிருக்கும். அதை கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இடியாப்ப உலக்கில் நான் ஃபுல்லாக உள்ளே எண்ணெய் தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த மாவு கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இட்லி தட்டில் நான் இடியாப்பத்தை புழிஞ்சிக்கிறேன். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மீன் டைமில் நம்ம இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு புளியணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சு. பாருங்கள், தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இது சட்டுன்னு வெந்துடும். 5-6 நிமிஷத்துலேயே இந்த இடியாப்பம் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒட்டவே ஒட்டாது, அழகாக எடுக்க வரும். அவ்வளோதான், நம்மளோட தினை அரிசி இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.